ஆனா இப்படி எல்லாம் ஏமாத்திர கூடாதுங்க. ஒரு படத்துல நீங்க தான் முக்கியமான ரோல்ல நடிக்க போறீங்க அப்படி சொல்லி கமிட் பண்ணிட்டு அந்த படத்தோட ஃபைனல் அவுட்புட்லயும் ரிலீஸ் டைம்லயும் அவங்களோட போர்ஷனையே கட் பண்ணப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்ட ஒரு 3 பேரை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து விஷ்ணு விஷால், பிரபு சாலமனோட டைரக்ஷன்ல ராணா ரகுபதி, விஷ்ணு விஷால்லாம் சேர்ந்து நடிச்ச படம் தான் வந்து காடான். இந்த படத்தோட கதையை ஃபர்ஸ்ட் விஷ்ணு விஷால் கிட்ட வந்து சொல்லும்போது செகண்ட் ஹாஃப்ல ராணா ரகுபதி வந்து செத்துருவாப்ல, நீங்க தான் வந்து செகண்ட் ஹாஃப் ஹோல்ட் பண்ணி த்ரூ அவுட் படம் ஃபுல்லாவே நீங்க தான் இருப்பீங்க, நீங்க தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை வந்து கமிட் பண்ணிருக்காங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல விஷ்ணு விஷாலோட போர்ஷன் எல்லாமே வந்து கட் பண்ணிட்டாங்களா. கார்டன் மூவி இன்ட்ரோலோட பேஷன் போர்ஷன் முடிஞ்சிருச்சு. my entire second half has been trimmed and first half வரைக்கும் தான் நான் இருக்கிறேன். ஆனா இந்த அளவுக்கு எல்லாம் வந்து யாரையும் வந்து அசிங்கப்படுத்த கூடாதுங்க. அண்ட் நம்பர் 2 காதல் சந்தியா. இவங்க வல்லவன் படத்துல சிம்புக்கு ஜோடியா வந்து ஃப்ரெண்டா வந்து நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த படத்தோட கதையை ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட சொல்லும்போது சிம்புவும் அவங்களும் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டா இருப்பாங்களாம். அதனால ஜெல்லஸ் ஆன ரீமா சென் வந்து இவங்களை வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் வந்து கதையே இருந்துச்சாம். அப்ப அந்த நயன்தாரா கேரக்டர்லாம் வந்து எதுவுமே இல்லையா. ஆனா டோட்டலா படத்தை வந்து எடுத்து முடிச்சிட்டு பார்த்தா வல்லவன் அவங்க சொன்ன கதையே அவங்க எடுக்கல. அண்ட் நம்பர் 3 பிக் பாஸ் சாதனாவா தெரியல. அவங்க ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து நான் சிவகார்த்திகேயன் சார் படத்துல நடிக்க போறேன், நடிச்சிட்டு இருக்கேன், அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா என்னோட லெவலே இன்னும் மேல போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து ஓவர் கான்ஃபிடன்ட்ல வந்து பேசிட்டு இருந்தாங்க. சிவகார்த்திகேயன் சார் கூட நடிச்ச மதராசின்னு. ஆனா அந்த படத்துல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் போய் பார்த்தா அவங்க போர்ஷனே இல்ல. அந்த படத்துல மதராசில வந்து நீங்க நடிச்ச போர்ஷன் வரல, வருத்தம் ஆயிடுச்சு. ட்ரெய்லர்ல போட்டிருந்தாங்க, பட் படத்துல கட் பண்ணியிருந்தாங்க. அந்த பச்சை பொண்ணை போய் இப்படி ஏமாத்திருக்கீங்க. அண்ட் நம்பர் 4 அப்பா வேற நான் வேறன்னு சொன்ன சிவிங்கம் ஸ்டார் நம்ம சூர்யா விஜய் சேதுபதி. இவர் வந்து விடுதலை 2 படத்துல வந்து ஒரு சில போர்ஷன்லாம் வந்து நடிச்சிருக்காப்ல. நடிக்கும் போது இவனுக்கு நடிப்பே வரல அப்படின்னு வந்து வெற்றிமாறன் வந்து ரொம்ப கடுப்பாயி குட்டி சீன் பண்ண எனக்கு சான்ஸ் கிடைச்சது அண்ட் பண்ணோம் நாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டே நான் ப்ராப்பரா பண்ணல, எனக்கு வரல. ஷூட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் படத்தை போய் பார்த்தா படத்துல ஒரு வர போர்ஷனே இல்லையா. அதுக்கப்புறம் செகண்ட் டே திருப்பி ஷூட் பண்ணோம், ஆனா அது படத்துல வரல. நல்லா நடிச்சிருந்தா தானே இருக்கும். இதுதான் வந்து நெப்போ கிட்டுக்கும் ட்ரூ டேலண்ட்டுக்கும் இருக்கிற டிஃபரெண்ட்.